பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள். தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றம் யாண்டும் எடுத்தாளப்பட்டுள்ளன. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம் என்ற பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். இவர் உளவியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் படைத்த நூல்கள் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள். திருக்குறள் மெய்ப்பொருளுரையை இயற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தமிழுக்கு கருவூலமாய் விளங்குவது எது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய திருக்குறள் மெய்ப்பொருளுரை. எவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இப்படி வெரைட்டியாக குரூப் 4 கேட்க வாய்ப்பு இருக்குது.